டைம் அண்ட் ஒர்க்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் மோர் தென் 2 டைம்ஸ் டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜஸ்ட் எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சா போதும், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல உங்களுக்கான ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கப்படும். ஸோ அந்த ஹோம்ஒர்க் அந்த கொஸ்டின் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மாடல் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 மற்றும் 40 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் 24 நிமிடங்களில் அந்த தொட்டியை காலி செய்யும். தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒன்றாக திறந்து விட்டால் தொட்டி நிரம்பும் நேரத்தை காணுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தொட்டி இருக்கு, அதுல 2 பைப்பு தண்ணி வருது, 2 பைப்பு தண்ணி வருது, ஒரு பைப்பு தண்ணி லீக் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பைப்பு தண்ணி உள்ள வருது, ஒரு பைப் இந்த பைப் பார்த்தோம்னா லீக் ஆகுது. ஸோ அப்போ மொத்தமாக அந்த தொட்டி நம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3க்கும் காமனாக எல்சிஎம் எடுத்தா 120. ஸோ இந்த 30 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 4 டைம். இந்த 40 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 3 டைம். அதே மாதிரி இந்த 24 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 5 டைம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 பைப்பும் தொட்டி நிரப்புது, 3ஆவதா இருக்கிற அந்த பைப்பு தொட்டியை காலி செய்யுது. அப்போ இதை மொத்தமாக ஆட் பண்ணுங்க. 4 + 3 7, 7 5 போச்சுன்னா 2. ஸோ மொத்தமாக அதோட கெப்பாசிட்டி 120. அப்போ 120 வகுத்தல் 2 அப்படியே கேன்சல் பண்ணா 60. ஸோ அப்போ வந்து தொட்டி முழுவதுமா நிரம்புறதுக்கு 60 நிமிடங்கள் தேவைப்படும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். அடுத்த மெத்தட் பாருங்க. இங்க ஒரு தொட்டி அப்படிங்கிறாங்க. அப்ப 1/30. நெக்ஸ்ட் இங்க 1/40, இங்க 1/24. ஸோ இது ரெண்டும் தொட்டி நிரப்புது, இது தொட்டி காலி செய்யுது, அப்போ மைனஸ். அப்போ 3 காமனா எல்சிஎம் எடுங்க, 120. ஸோ 30 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 4 டைம். 40 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 3 டைம். மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு, அப்போ மைனஸ். 24 எத்தனை டைம் இருக்குன்னா 120 வரும், 5 டைம், 5. ஸோ அப்போ 4 + 3 7, 7 5 போச்சுன்னா 2 வகுத்தல் 120. இது அப்படியே கேன்சல் பண்ணா 1/60. ஸோ இந்த வேலையை தான் எடுத்துக்கணும். அப்போ பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது, 60 நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும். ஸோ இந்த 2 மெத்தட்ல உங்களுக்கு எந்த மெத்தட் கன்வீனியன்டா இருக்கோ, ஃபிளெக்சிபிளா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 10 மற்றும் 20 நிமிடங்களில் நிரப்பும். மற்றொரு குழாய் அந்த தொட்டியை 15 நிமிடங்களில் காலி செய்யும் எனில் தொட்டி காலியாக இருந்து 3 குழாய்களும் ஒன்றாக திறந்து விட்டால் தொட்டி நிரம்பும் நேரத்தை காணுன்னு கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.